மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அனைத்து அமைச்சர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி அதை எப்படி அரசாங்கம் நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு புரிதலாக இருக்கும், புதிதாக இருக்கும், பசிலாக இருக்கும். இருந்தாலும் விஜய் அவர்களுடைய நிழல் கீழே அது ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு கீழே இவங்க எல்லாம் இருக்காங்க. இப்போ அதுல தே ஹேவ் டு கெட் எஜுகேட்டட். அதனால என்னுடைய மனசுல என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணத்திற்கு 5-6 மினிஸ்டர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு அரசியல்ல 8 தலித் மந்திரிகளுக்கு கொடுத்துருக்காருங்க. திமுக கொடுத்ததுங்களாம அவங்களுக்கெல்லாம் வேணும்னுட்டு ஏதாவது ஒரு புகார் சொல்லுவாங்க. ஏதாவது புகார் பண்ணிட்டு அந்தந்த ஊர்ல போகும்போது ஒரு அவதூறு பிரச்சாரங்களை செய்வார்கள். அதையெல்லாம் மீறி வர வேண்டும். அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் மிக மிக உஷாராக இருக்க வேண்டும், ஜாகிரதையா இருக்கணும். ஏன் தெரியுமோ, இப்போ ஒரு பையில ஒரு பேப்பர்ல உள்ள வச்சுட்டு எவனாவது இது கொடுக்க வரேன்னு அது உள்ள ஒரு 50 லட்சம் 20 லட்சம் இருக்கும். நாளைக்கு போட்டோ எடுப்பான், அது வெளியே சன் டெலிவிஷன்ல போடுவாங்க. ஜாகிரதையா இருங்க விஜய்.